அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு ஈஸி அண்ட் சிம்பிளான சிக்கன் ரோல் ரெசிபி செய்யலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்லைஸ்டாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 8 to 10 கார்லிக்ஸ் ஆட் பண்ணி அது நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை நல்லா ஆற விடுங்க. இப்போது இன்னொரு பேனில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி அதோட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரை இது நல்லா வதக்கிக்கலாம். இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது நல்லா குக் ஆக விடுங்க. இப்போ ஒரு பவுலில் 250 grams ஆஃப் சிக்கன் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கர்ட் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அதை நல்லா மேரினேட் பண்ணுங்கள். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மீடியம் ஃப்ளேமில் இதை ஃப்ரை பண்ணலாம். இது நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் இதை வச்சுட்டு லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா குக் பண்ணுங்கள். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் அண்ட் ஆயிலை ஆட் பண்ணி அது கூட ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மின்ட் அண்ட் கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மயோ ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மயோ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி அதை நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கன் நல்லா ட்ரை ஆகிற வரை அதை ரோஸ்ட் பண்ணுங்கள். சிக்கன் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது அது கூட சார்கோல் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணி அதை நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அதோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் எல்லா சிக்கன்லேயும் இறங்கியிருக்கும். நான் ரெடிமேட் பராட்டா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சப்பாத்தி செஞ்சு யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்லிக் மயோவை ஆட் பண்ணுறேன். இது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். எனக்கு எப்போவும் வெஜ்ஜி லோடட் ரோல்ஸ் தான் பிடிக்கும். ஸோ நிறைய வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ரா ஆனியன்ஸ் ஆட் பண்ணி அண்ட் சிக்கன் ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணி அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரோல் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ரோல் நிஜமாவே ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி அண்ட் கண்டிப்பாக இட் டேஸ்ட் டூ குட். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.